மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளஸ்டர்டு சிஸ்டம். சரியா, நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிளஸ்டர்ட் சிஸ்டம். ஸோ கிளஸ்டர்ட் சிஸ்டம் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமே மாதிரி தான். நம்ம படித்தோம்ல பியர் டு பியர் சிஸ்டம் அப்படின்னா ரெண்டு சிஸ்டம் என்ன செஞ்சுருக்கோம், டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிடும், அந்த மாதிரி படித்தோம். கிளஸ்டர்ட் சிஸ்டம் அப்படின்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு குரூப்பாக கனெக்ட் ஆகிறது தான் என்னது, ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த கிளஸ்டர் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஸ்டோரேஜையும் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். தென் எது மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து அந்த மல்டிபிள் சிஸ்டத்துக்கு ஒரு லேன் ஃபார்ம் பண்ணி அது மூலமாக என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த கிளஸ்டர்ட் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதனால் இப்போ நிறைய சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து நம்ம சீக்கிரமாக என்ன செய்யலாம், அந்த டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹை அவைலபிலிட்டி நமக்கு கொடுக்குன்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறமா a layer of cluster software runs on the cluster nodes. Each node can monitor one or more of the others. If the monitored machine fails, the monitoring machine can take ownership of its storage and restart the applications that were running on the failed machine. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஒவ்வொரு சிஸ்டமே ஒவ்வொரு நோடாக தான் என்ன செய்கிறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நோடில் ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இன்கேஸ் அது ஃபெயில் ஆகிட்டு சம் ஆஃப் ஆகிட்டு அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் வந்து இன்னொரு சிஸ்டம், சரியா, இன்னொரு நோடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது சிஸ்டம் தான். இன்னொரு சிஸ்டம் வந்து அந்த டாஸ்க்கை எடுத்து அதை என்ன பண்ணுது, அகைன் ரீஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிடுது அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த கிளஸ்டர் சிஸ்டம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு என்ன செய்யலாம், நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ அசிமெட்ரிக் கிளஸ்டரிங், சிமெட்ரிக் கிளஸ்டரிங் சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. அசிமெட்ரிக் அப்படின்னா one machine is in hot standby mode while the other is running the application. The hot standby host does nothing but monitor the active server. If that server fails, the hot standby host becomes the active server. அப்படின்னா என்னென்னா, இப்போ ரெண்டு மிஷின் இருக்குன்னு, ரெண்டு சிஸ்டமை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஒரு இது வந்து என்ன இருக்கும், ஸ்டாண்ட்பை மோடில் இருக்கும். சரியா, ஒரு சிஸ்டம் தான் டாஸ்க்கை வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கும். அது வந்து இப்போது சர்வர்னு ஒன்று இருக்கும். அப்படி தானே, சர்வர் தான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த சர்வர் இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்ட்டா இந்த இன்னும் ஒரு ஹோஸ்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஐடியலாக ஒரு சிஸ்டம் ஸ்டாண்ட்பை மோடில் இருக்குது பார்த்தியா. ஸோ இந்த சிஸ்டம் வந்து என்ன இன்சார்ஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா சர்வராக என்ன செஞ்சும் மாறிடும். அதே மாதிரி அசிமெட்ரிக்கில் பார்த்தா அப்படின்னா ரெண்டு அல்லது மேற்பட்ட ஹோஸ்ட்னால் ஒன்றில் சிஸ்டம் மெஷின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 or more systems can run an application at a time. சரியா, அதாவது என்னென்னா ஒரே நேரத்தில் ரெண்டு அல்லது அதற்கு மேலான சிஸ்டம்ஸ் என்ன செய்யலாம், அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணலாம். ஓகேவா, திஸ் மோட் இஸ் ஆப்வியஸ்லி மோர் எஃபிஷியன்ட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்புறமா 3 பேரலல் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பேரலல் கிளஸ்டரிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நிறைய சிஸ்டம், மல்டிபிள் சிஸ்டம் கேன் ஷேர் த சேம் டேட்டா ஆன ஷேர்டு ஸ்டோரேஜ். அதாவது ஒரே இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா பேஸில் வந்து உங்கள் கிளாஸோட அட்டண்டன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வையி, அதே ஒரு 3 சிஸ்டம் 4 சிஸ்டமுக்கு தேவைப்படுது. அட் அ டைமில் என்ன செஞ்சுக்கலாமா, அந்த டேட்டாவை அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் என்னது, பேரலல் கிளஸ்டரிங் அப்படின்றது. சரியா, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி ஒரு இதை சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் இந்த பேரலல் கிளஸ்டரிங் அப்படின்றது
ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக உள்ளது அந்த மாதிரி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்த அப்படின்னா இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா SAN ஸ்டோரேஜ் ஏரியா நெட்ஒர்க்ஸை யூஸ் பண்ணி இந்த கிளஸ்டர் சிஸ்டமை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. SAN அப்படின்னா என்னென்னா மல்டிபிள் ஹோஸ்ட் வந்து மல்டிபிள் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் அலோவ் பண்ணும். மல்டிபிள் ஹோஸ்ட்னால் நிறைய சிஸ்டம் நிறைய ஸ்டோரேஜ் ஏரியாவை இந்த ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது அலோவ் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளஸ்டர்ஸ் என்ன செய்யலாம் ஃபார்ம் பண்ணலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரியா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாரு. த டைம் இன்டர்வல் ரெக்வயர்டு டு ப்ராசஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு இன்புட்ஸ் இஸ் வெரி ஸ்மால். த டைம் இன்டர்வல் இஸ் கால் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இப்போது ஏதாவது ஒரு இன்புட் நம்ம கெட் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஃபாஸ்ட்டாக செஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ரெஸ்பான்ஸ் அது அந்த டைம் இன்டர்வலில் தான் ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமா ஸோ ரியல் டைம் சிஸ்டம்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், சீக்கிரத்தில் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த ரியல் டைம் சிஸ்டம் அப்படின்றத என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? ஸோ சில சமயத்தில் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதனால் ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ஸையும் இது ஈஸியாக என்ன செய்ய முடியும், இதை யூஸ் பண்ணி நம்ம முடிக்க முடியும். அதனால் இதை ஹார்டு ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தென் அதே சமயத்தில் வந்து ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்போது நிறைய கிரிட்டிக்கல் டாஸ்க் இருக்குன்னு வை. ஸோ மற்ற எல்லா டாஸ்க்கு காட்டிலும் அதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ டைமில் வந்து அதை முடிக்கணுமோ அவ்வளோ டைமில் என்ன செய்வாங்க அதை முடிப்பாங்க. தென் சில சமயத்தில் சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுற இதில் வந்து என்ன கொடுக்குற டைமில் சில சமயம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து சாஃப்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. எவ்வளோ டைம் அதுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிச்சிட்டு அப்படின்ட்டு அதை வந்து ஹார்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னும், சப்போஸ் அவங்க கொடுத்த டைமில் கொஞ்சம் முடிக்க முடியலை அப்படின்னா அதை வந்து சாஃப்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பாரு. சயின்டிஃபிக் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ், மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம், வெப்பன் சிஸ்டம், ரோபோட், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் என்னது அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஸோ டயக்ராம் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்பெடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ எம்பெடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒரு லார்ஜர் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ அதான் டெஃபினிஷனில் கொடுத்துருக்கேன் பாரு. அண்ட் எம்பெடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஓஎஸ் ஃபார் யூஸ் இன் த கம்ப்யூட்டர்ஸ் பில்ட் இன் டு லார்ஜ் சிஸ்டம். அதாவது கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒரு நல்ல பெரிய சிஸ்டம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எம்பெடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது.
எம்படட் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அந்த நம்மளோட சிஸ்டத்தோட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பார்ட்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதுதான் எம்படட் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. தென் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுலலாம் நம்ம யூஸ் பண்ணாங்கன்னா காரில், டிராஃபிக் லைட்டு, அப்புறம் டிஜிட்டல் டெலிவிஷன், ஏடிஎம் மிஷினில், அப்புறம் வந்து ஏர்ப்ளேன் கண்ட்ரோல், தென் டிஜிட்டல் கேமராவில் யூஸ் பண்ணுறாங்க, ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம், நிறைய எக்ஸாம்ஸ் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ மொத்தம் நம்ம எத்தனை டைப் படிச்சிருக்கோம்? 5 டைப் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம படித்தது இருக்குல்ல, டெஸ்க்டாப் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், கிளஸ்டர்ட் சிஸ்டம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் எம்பெடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டோட்டலி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 5 இது படிச்சிருக்கோம். அப்படி தானே? 5 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் படிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட காம்போனன்ட்ஸ் என்னதெல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அது ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கு. என்னெல்லாம் இருக்கு பாரு. ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், தென் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செகண்டரி ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், ஐஓ டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாமே என்னது தான்? மொத்தம் 6 காம்போனன்ட்ஸ் நமக்கு இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ். ஸோ எல்லாமே அந்த பேர்லையே அதோட ஒர்க் இருக்கும், அதோட பர்பஸ் இருக்கும். அப்படி தானே? ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபைல் அப்படின்றது ஒரு ரிலேட்டட் ஆஃப் செட் ஆஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஷுட் டிஃபைன் பை இட்ஸ் கிரியேட்டர். இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் அட்டனன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நேம் கொடுத்துருப்பேன். அப்படின்னா அட்டனன்ஸ் டீட்டெயில் சம்திங் ஏதோ கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னவாக இருக்கலாம்? நியூமெரிக்காக இருக்கலாம், ஆல்ஃபாபெட்டிக் யூஸ் பண்ணியிருக்கலாம், ரெண்டுமே சேர்ந்து நான் என்ன செஞ்சுருக்கலாம்? யூஸ் பண்ணியிருக்கலாம். இதை தான் ஒரு ஃபைல்னு சொல்கிறேன். ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதுதான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குன்ட்டு பாரு. ஃபைல் அண்ட் டைரக்டரி க்ரியேஷன் அண்ட் டெலீஷன். அப்படி தானே? அதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், டைரக்டரி க்ரியேட் பண்ணலாம் அண்ட் டெலீட் பண்ணலாம். அப்படி தானே? ரெண்டுமே செய்யலாம். ஸோ இது அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான் என்ன பண்ணுது? மேனேஜ் பண்ணுது. தென் ஃபார் மேன்பிளேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். மேன்பிளேட் அப்படின்றது க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேப்பிங் ஃபைல்ஸ் ஆன் டு செகண்டரி ஸ்டோரேஜ். சப்போஸ் நான் அந்த ஃபைலை கொண்டு செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்றது என்னது? நம்மளோட பென்ட்ரைவாக இருக்கலாம், எதனா இருக்க செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்றது சிடியாக இருக்கலாம். சரியா? இது எல்லாத்துக்குமே நான் வந்து அதாவது என்ன சொல்லுது, அதுலேருந்து இதுங்க காப்பி பண்ணுறதுன்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேக்கப் ஃபைல்ஸ் ஆன் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் மீடியா. பேக்கப் எடுத்து வைக்கிறது, ஃபைல்ஸ் ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே இது என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? தென் பார்த்த அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து நிறைய ப்ராசஸ் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நடக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கணும். சரியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது, ப்ராசஸஸ்க்குரிய ரூல்ஸ் அண்ட். இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன்னா அது ஒரு ப்ராசஸ் தான். அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இருந்து அதை மெயின்டைன் பண்ணுறது யார்? இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற காம்போனண்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when you use a browser like Google Chrome, there is a process running for that browser program. The OS also has many. இப்போ நான் Google Chrome தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ, அதை எனக்கு யார் தான் ப்ராசஸ் பண்ணுறோம், அங்கே உள்ள இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான் என்ன செய்வாங்க? மேனேஜ் பண்ணுவாங்க. அதான் என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் ஆல் தீஸ் ப்ராசஸ் ஷுட் பி மேனேஜ்டு பை ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். சொன்னால் எல்லா ப்ராசஸையுமே மேனேஜ் பண்ணுறது யாருன்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு தான். தென் இட் ஆல்சோ யூசஸ் மெமரி அலோகேட்டட் டு தெம் அண்ட் ஷட்டிங் தெம் டவுன் வென் நீடட். அதாவது என்னென்னா
இது வந்து மெமரி யூஸ் பண்ணுறதும் மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிடும், தேவையில்லைன்னா என்ன செஞ்சிடும், அதை டிஸ்கார்ட் பண்ணி விட்டுரும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாரு. ப்ராசஸ் க்ரியேஷன், டெலிஷன், சஸ்பென்ஷன்னா ஒரு ப்ராசஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா தெரியும்ல உனக்கு, தற்சமயத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கும். அதுக்கப்புறம் ரிசம்ஷன் அப்படின்னா திருப்பி அதை ரெஸ்யூம் பண்ணிவிடும் அந்த மாதிரி. அப்புறம் சிங்க்ரோனைஸ் பண்ணுறது. தென் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ப்ராசஸஸ் கூட கம்யூனிகேட், சரியா, இந்த ப்ராசஸ் இப்படி நடக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் காம்பவுண்ட் என்ன செய்யுது, மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஐஓ டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐஓ டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பேர்லேயே இருக்குது. இன்புட் அவுட்புட் டிவைஸஸை எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து இப்போ இன்புட் டிவைஸ்னால் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம், கீபோர்டை சொல்லுவோம், மவுஸ் சொல்லுவோம். அவுட்புட் டிவைஸ்னால் பிரிண்டர்ஸ் சொல்லுவோம், சரியா. அப்புறம் நம்மளோட மானிட்டர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ஒரு அவுட்புட் டிவைசஸ், சரியா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இந்த ஐஓ டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா யூசர்ஸ்டேருந்து ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் டிவைஸஸை ஹைட் பண்ணி வைக்கும், சரி. எல்லாருமே ஆக்சஸ் பண்ண விடாமல் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹைட் பண்ணி வைக்க வேண்டியது தான் இந்த ஐஓ டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னதெல்லான்னு பாரு. பஃபர் கேச்சிங் சிஸ்டம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, தற்சமயமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. பஃபர் அப்படின்றது டெம்ப்ரரி ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து அதை ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறமா ஜென்ரல் டிவைஸ் டிரைவர் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா இதை யூஸ் பண்ணி அந்த டிரைவர்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால், அதுக்காக அதை ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் டிவைஸஸும் ப்ரொவைட் பண்ணுது. இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணுது, நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. லாஸ்ட் பாயிண்ட் பாரு, ஐஓ ஹெல்ப்ஸ் யூ டு நோஸ் த இண்டிவிஜுவலிட்டிஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் டிவைஸ். அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸை பற்றின இம்பார்ட்டன்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது, இது எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்காகவும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், சரியா. ஸோ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதுக்காக தான் கண்டிப்பாக இருக்கும், நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸோட அதை வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி மேனேஜ் பண்ணும், அதை ஹேண்டில் பண்ணுறது, நெட்வொர்க்ஸை ஹேண்டில் பண்ணுறது இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற காம்போனண்ட்டு தான். இது என்ன இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுது, ஏதாவது ஃபால்ட் நடந்திருக்கா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன செய்யுது பார்க்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் ஏதாவது நடந்தால் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் அதையும் என்ன பண்ணுது, இதை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் சிஸ்டமில் வந்து எல்லா ப்ராசஸருமே லோக்கல் மெமரி வச்சுருக்கும், சரியா. ஸோ அப்படியே வச்சுருக்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸருமே இன்னொரு ப்ராசஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எதுக்காக கம்யூனிகேஷன் லைன் யூஸ் பண்ணி இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அது வந்து நிறைய வேஸில் அந்த சிஸ்டம்ஸை நம்ம என்ன செய்யலாம், கான்ஃபிகர் பண்ணலாம், அப்படி தானே. ஸோ கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. அதான் அந்த லாஸ்ட்டு பேராலாக கொடுத்துருக்கேன் பாரு. த கம்ப்யூட்டர்ஸ் இந்த நெட்வொர்க் are connected through a communication network which can be configured in a number of different ways. With the help of network management, the network can be fully or partially connected, which helps users to design routing and connection strategies. So இந்த மாதிரி கனெக்ஷன் ஓரியன்டான விஷயத்துக்கெல்லாம் இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக நெட்வொர்க்கை இது வந்து மேனேஜ் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது அல்லது மேனேஜ் பண்ணுறது. என்னென்னாலும் என்ன சொல்லணும் தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்தாங்க, அட்மினிஸ்டர் அண்ட் மேனேஜ்னு சொல்லி 2 வார்த்தை என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் பார்த்தோம் பார்த்தியா, அந்த டைப் ஆஃப் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ரிசோர்ஸஸை இந்த நெட்வொர்க் ஷேர் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஷேர்டு ரிசோர்ஸஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டேட்டா அவைலபிலிட்டிக்காகவும் ரிலையபிலிட்டிக்காகவும் இந்த மாதிரி ஷேர்டு ரிசோர்ஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக
இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணுதுன்னு நினச்சி கொடுத்துருவாங்க. இப்படி ஷேர்டு ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறதுனால நமக்கு ரிலையபிலிட்டி வந்து கூடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இன்னும் மெயின் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட லைவ் கிளாஸில் பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ.